ஒரு ஆச்சரியமான உதாரணம் இருக்கிறது. An amazing example is there in the Bible for the sure seer. தீர்க்கமாக தரிசிப்பதற்கு ஒரு உதாரணம். தீர்க்கதரிசி என்பவர் நடக்க போகிறதை தீர்க்கமாக தரிசித்து சொல்லுகிறவர் ஆவார். எலியாவுக்கு பின் தீர்க்கதரிசியாக செயல்பட்டவர் எலிசா. இது நமக்கு நன்றாக தெரியும். எலிசாவின் காலத்தில் இஸ்ரவேலுக்கு எதிராக சீரியாவின் அரசன் படையெடுத்தான். நாம் அதை குறித்து 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனங்களில் வாசிக்கலாமா? அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். எலிசா என்ன பண்றாரு? ஒரு ஆள் அனுப்பி இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்றாரு, இங்க எல்லாம் போகாதீங்க, இங்க பாளையம் இறங்க வேண்டாம், சீரியரின் ராஜா சீரியருடைய ஆட்கள் அங்கு வந்து உம்மை பிடித்து விடுவார்கள் அப்படின்னு எச்சரிப்பு கொடுக்கிறார் எலிசா. 10-11. அப்படி இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷனை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். எதனால? தீர்க்கதரிசி சொன்னதனால். இந்த காரியத்தை நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். நம்ம எங்கெல்லாம் பாளையம் இறங்க போறோமோ எவனோ ஒருத்தன் நமக்குள்ள இருக்கிறான், அவன் போய் அங்கே இஸ்ரவேல் ராஜாவிடம் சொல்லிவிடுகிறான். யார் அது அப்படின்னு இந்த ராஜா கோபத்தில் கேட்கிறார். சீரியரின் ராஜா. அப்போ அந்த சீரிய ராஜாவுடைய வேலைக்காரர் ஒருத்தன் சொல்றான் பாருங்க. அப்பொழுது அவன் ஊழியக்காரர்கள் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாய் ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையின எங்க? மனைவி கூட இருக்கிற இடம், அந்தரங்கம், அந்தப்புறம், அங்கே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். என்ன சொல்றான் அந்த வேலைக்காரன்? ராஜா கேர்ஃபுல்லா இருங்க, அந்த புறத்துல உங்க ஒய்ஃப்ட்ட என்ன பேசுறீங்களோ அதை கூட அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லிடுவான் அப்படின்னு சொல்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, அரசன் அந்த புறத்தில் தன் ஆசை நாயகியுடன் அந்தரங்கத்தில் கொஞ்சி பேசும் வார்த்தைகளை கூட தேவன் வெளிப்படுத்தி விடுவாராம். எத்தனை ஆச்சரியம்! தேவ ஜனத்திற்கென்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கும்போது எதிரியின் பாளையத்தில் நமக்கு எதிராக யார் செயல்பட முடியும்?